ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த கைதியை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால அவனை போட்டு தள்ளி இப்போ புதைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருந்திருப்பா. அப்போ அந்த நேரத்தில் நம்ம சாய் அங்கே வந்து இவ ஒரு கொலகாரி அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை வேற ஒரு பையனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால கூட இவ ரொம்ப கோவப்பட்டு நம்ம சாய் கிட்ட அடி கூட வாங்கியிருப்பா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்ல இருந்து தான் இப்போ காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல அவள் ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்துல ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து அவனொருத்தன் கேட்கறான், என்னன்னா இவ போகக்கூடிய அந்த காலேஜ்ல இருக்க ஹாஸ்பிட்டல் பத்தி தான் கேட்கறாங்க. சோ இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா அந்த வழியை காட்டிடுறா. அதுக்கப்புறம் அவளும் காலேஜுக்கு போயிடுறா. சோ அந்த கார்ல வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாயோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. ரெண்டு பேரும் நல்லா சிரிச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையன் வரான். ஆக்சுவலா இந்த காலேஜ் டைம்ல நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் மூஞ்சி கொடுத்து பேசுற ஒரு பையனா அது இவன் மட்டும்தான். அதுவும் இல்லாம இப்போ பிரசன்ட்ல நம்ம டாக்டர் சாய்க்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த அசிஸ்டன்ட்டும் இவன் தான். பட் காலேஜ் டைம்ல நம்ம ஹீரோயின் இவன் நல்லாவே பேசுவான். சோ இப்போ கூட நம்ம சாயை வந்து ஒருத்தர் மீட் பண்ணிருக்காருல, அவர் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவரு டாக்டர் சாயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருக்கு பிரெயின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு அவருக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்காக தான் டாக்டர் சாயை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே இவன் சொல்றான். சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் வேற பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறா, நம்ம டாக்டர் சாயை ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்டா அவர் தானே வந்து அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காத மாதிரி பண்ணிருப்பாரு. சோ அப்பையிலிருந்தே அவர் மேல இவ பயங்கரமான ஒரு வெறியில இருக்கா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப ஆபரேஷன் பண்றதுக்காக அந்த சாயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாருல, அவர் கூடவே அவருடைய பையனும் வந்திருப்பாரு. சோ அந்த ஆபரேஷன் பண்ண வந்தவரோட பேரை வந்து நம்ம காங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், அவருடைய பையன் பேரை காங் பையன் சொல்லி வச்சுக்கலாம். சோ இவங்களை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல போய் தங்குறா. அந்த நேரத்துல கூட அந்த பையன் வந்து பேசுறான், நம்ம சாயோட அசிஸ்டன்ட். சோ இவனை வந்து நம்ம சாயோட அசிஸ்டன்ட்னே சொல்லி கூப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளாஸ் எதுக்குமே வராம அவ பாட்டுக்கு படுத்து தூங்குறன்ற மாதிரி சொல்றா. போகும்போது அந்த ஸ்கர்ட் எல்லாம் நகர்த்தி விட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுறான். சோ அவன்கிட்ட எனக்கு தூக்கம் வருது, நீ இங்க இருந்து போ, நான் கிளாஸுக்குலாம் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவ இங்க தூங்காம தான் இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப அந்த சாயோட ஃப்ரெண்ட் அந்த காங்னு ஒருத்தர் வந்திருப்பார்ல, சோ அவருடைய அந்த ஆபரேஷனை பத்தி தான் இவ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ மறுபடியும் காலேஜுக்கு போறா. அப்ப அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. சோ அதனால நம்ம டாக்டர் சாய் இதை எப்படி கரெக்டா பண்ணி முடிப்பாருன்னு தெரியல அவருடைய ஃப்ரெண்டு காங்குக்கு. ஏன்னா அவருடைய சொந்த ஃப்ரெண்டா இருக்காருல்ல, அதனால கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோன்னு சொல்லி அவருக்கு ஒரு பயமா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி வேற யாருமே கிடையாது, நம்ம கூட ஒரு போட்டோல பார்த்திருப்போம்ல, நம்ம சாய், ஹீரோயின், அதுக்கப்புறம் இன்னொரு லேடி டாக்டர் இருந்திருப்பாங்க. சோ அந்த லேடி டாக்டர் தான் இவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அவ இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கேட்டுட்டே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கா. ஏதோ யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது, என்னத்தை யோசிச்சு தொலைறானே தெரியல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் சாயோட ஃப்ரெண்டு அந்த காங்குக்கு ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சாயோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனும் பாத்தீங்கன்னா இப்போ அங்க வரான். ஏன்னா அவனும் பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ல ஒரு அசிஸ்டன்டா இருக்க போறான். சோ அங்க வரும்போது நம்ம ஹீரோயின் குறுக்க வரா, டேய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன நான் தான் டாக்டர் சாய்க்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீலாம் அசிஸ்டன்ட் கிடையாது, டாக்டர் சாய் என்ன தான் கூப்பிட்டாரு, நீ இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ போயிட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. நம்ம சாய் அந்த இடத்துல அவளை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஐயோ ஏதோ ஒரு 7:30 இழுத்து விட்டுருவாளோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பதற்றத்தோடயே அந்த ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த நேரத்துல எனக்கு ஒரு கத்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாத்தீங்கன்னா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது வேணும்னே அவருடைய கையை வேற கிழிச்சு விட்டுறா. உடனே டாக்டர் சாய்க்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஐயோ சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் இந்த ஆபரேஷனை நல்லபடியா பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சாயை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டா. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினோட பிளானே என்னன்னு தெரியுது. அவ இதுக்காக தான் இங்க வந்திருக்கா, இந்த ஆபரேஷனை இவளே பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இவ அந்த ஆபரேஷனையும் நல்லபடியாவே பண்ணி முடிக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாயை காட்டுறாங்க. அவர் வந்து அந்த கையில அடிபட்டு இருக்க அந்த காயத்தை தான் பார்த்துட்டே இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் உள்ள வந்து, எப்படியோ சார் நான் இந்த ஆபரேஷனை நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டேன், நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன வளர்ற, நான் எப்படி தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, தப்பு பண்ணிருப்பீங்க சார், ஏன்னா எல்லாருமே அந்த காங்கன்றவர் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் போல அவரு, அதனாலேயே நீங்க அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு மாதிரி பதற்றமாவே இருந்தீங்க. ஆனா எல்லாருமே அதை பார்த்து நினைச்சிட்டு இருந்தாங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நீங்களே எப்படி ஆபரேஷன் பண்ண போறீங்க, ஏதாவது சொதப்பிடுவீங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து உங்களோட எதிரியா இருக்கணும், அதனாலதான் இந்த ஆபரேஷன் பண்ணும்போது அவர் மேல இருக்க வன்மம் எல்லாத்தையுமே காட்டுறதுக்காக ஒருவேளை அவரை நீங்க கொலை பண்ணாலும் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு பயம், அதுக்காக தானே இப்படி பதட்டமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிருது. ஏய் என்னடி எதோ உளறிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோட்லாம் எடுத்து மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. சோ இப்பவே நமக்கு தெரியுது இது எல்லாமே
எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மைதான் போல. நம்ம டாக்டர் சாய்க்கும் அந்த மாதிரியான ஒரு தாட்லாம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் எப்படியோ நம்ம ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சு அன்னைக்கு அந்த காங்குக்கு ஆபரேஷன் பண்ணி அவரை வந்து காப்பாத்திட்டா. ஸோ இதெல்லாம் இப்போ எதுக்காகடா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் சாய் மட்டும் ரொம்பவே நல்லவர்லாம் கிடையாது. அவருக்குள்ளேயும் இந்த மாதிரி சில சைக்கோ தாட்ஸ்லாம் இருக்குது போல. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு கதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோயின் அந்த கைதியை கொலை பண்ணி அவனுடைய டெட் பாடியை பார்த்தீங்கன்னா புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சாய் வந்திருப்பார்ல. ஸோ இப்போ அவர் தானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஆளாவே மதிக்காம இவ பாட்டுக்கு அந்த பணத்தை எடுத்து போய் புதைக்க பார்த்துட்டு இருக்கா. யோ கரெக்டாக லைட் அடியா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற இழுத்துட்டு போறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை குழியில போட்டு இவ பாட்டுக்கு புதைச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன கேட்குறாரு, ஏ என்னடி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் சைக்கோத்தனத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கே போயிட்ட போல, இவன் யாரு எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி, நான் அப்படிதான் பண்ணுவேன், உனக்கு என்ன, நீ உன் வேலையை மட்டும் பாரு, அதான் என்ன அந்த ஹாஸ்பிட்டல் துரத்திட்டல, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், தேவையில்லாம பின்னாடியே வந்துட்டு இருக்காத, ஓட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா ஒரு மரியாதையே கொடுக்காம பேசிட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாய்க்கு வேற ஒருத்தங்க கால் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, அவரை இப்போ ஒரு லேடி டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க தான். ஸோ இவரை தேடி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலை மேல தான் வந்துட்டு இருக்காங்க போல. ஐயோ இவ இது இங்க வந்து இதெல்லாம் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லாம சும்மா தான் மேலே வந்தேன், நான் இதோ கீழே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கீழே போறாரு. அந்த நேரத்தில் அந்த லேடி வேற பார்த்துருப்பாங்க போல நம்ம ஹீரோயின் இங்க வண்டியில வரத. ஸோ அதை வச்சு கேட்குறாங்க, சார் அந்த இடத்துல தான் இந்த சைக்கோ பொண்ணு இருந்தா உங்க ஜூனியர், அவ ஏதாவது உங்களை பண்ணிட்டாலா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவ இங்க அவளுடைய டாகை புதைக்கிறதுக்காக வந்திருக்கா, அது ஏதோ செத்து போச்சு போல அப்படின்ற மாதிரி இவரும் போய் சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினை பத்தின உண்மை எல்லாத்தையுமே ஏன் வெளியில அவர் சொல்ல மாட்டாரு அப்படின்னா, ஒரு வேலை சொல்லி அவ ஜெயிலுக்கு போயிட்டானா இவருக்கு இருக்கக்கூடிய அந்த டிசார்டரை யார் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுவா? ஏன்னா இவரோட லைஃப்லயே பார்த்த ஒரு பெஸ்டான பிரெயின் சர்ஜன் அப்படின்னா அது நம்ம ஹீரோயின் தான். ஸோ அதுக்காக தான் என்ன ஆனாலும் சரி இந்த பிரெயின் ஆப்ரேஷனை நம்ம அவகிட்ட தான் பண்ணணும், அது வரைக்கும் அவளை சேஃபாகவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்றாரு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த மேரி டின்னர் இருக்குல்ல, அதான் அந்த கைதியோட அக்கா ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல இப்போ நம்ம ஹீரோயினும் அப்புறம் அந்த அசிஸ்டன்ட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போலீஸ் வேற வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் நைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் அப்படியே அந்த ரத்தம் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாங்க. ஸோ எப்படியோ அப்பா அவன் தப்பிச்சிட்டான் போல, பட் இருந்தாலும் இப்பயும் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த கைதியை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இல்லையே நான் யாரையுமே பார்க்கல, இங்க அந்த மாதிரி ஒரு கைதி இருந்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பாத்தீங்கன்னா அவ கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு டவுட் கூட வரலாம், அதான் அந்த கைதியோட காலில் ஒரு மானிட்டர் இருக்கும்ல, அதை வச்சு இந்த போலீஸ்காரங்க அவனை புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா அவனை சாகடிக்கிறதுக்கு முந்தின நாள் தான் அவனோட மானிட்டரை வேற போலீஸ்காரங்க கழட்டிருப்பாங்க. ஏன்னா அவனை கண்காணிக்கிற நாள் முடிஞ்சிருக்கும் போல, அதனால தான் கழட்டிருப்பாங்க. பட் அடுத்த நாளே நம்ம ஹீரோயினும் அவனை போட்டு தள்ளினதுனால இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. இவன் இந்த போலீஸ் கிட்ட விட்ட பொய்யெல்லாம் பார்த்து நம்ம அசிஸ்டன்ட்டே ஆடி போயிட்டான், என்ன மேடம் இப்படிலாம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது நம்ம ஹீரோயினுக்கு. என்ன அப்படின்னா, அவ வந்து ஒரு ஃபார்மசி வச்சு நடத்திட்டு இருக்கால, ஆக்சுவலா அந்த ஃபார்மசியில் அவள் வேலை பார்க்க கிடையாது, அது அவளுடைய சொந்த ஃபார்மசி போல. ஸோ அந்த ஃபார்மசியில் ஏதோ விசாரிக்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்திருப்பான், அந்த இல்லீகலான விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணுவான்ல, நான் கூட டாக்டர் ஹானன்னு சொல்லியிருப்பேன், அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் தானே வச்சிருப்பான். அந்த கிளினிக்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே பார்த்தீங்கன்னா லீகலாக லைசன்ஸே கிடையாது. அதாவது இந்த ஃபார்மசி வைக்கிறதுக்கும் சரி இந்த கிளினிக் வைக்கிறதுக்கும் சரி லைசன்ஸ் இல்லாமல் தான் இதை நடத்திட்டு இருக்காங்க போல. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கடைக்கு சீல் வைக்கிறதுக்காக இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஹானுக்கு வேற யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இந்த மாதிரி என் கடைக்கு நிறைய பேர் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, சீல் வைக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல இவரும் இது உன்னோட கடைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே தெரியுது அப்படின்னா அவருடைய கடைக்கும் அங்கே வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோயினோட ஃபார்மசிக்கு பார்த்தீங்கன்னா சீல் வச்சுட்டாங்க. உடனே அவ செம்ம கோவத்தோட நம்ம சாய்க்கு தான் கால் பண்ணிட்டு போறா. ஏன்னா அவர் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போல. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ கத்திக்கிட்டே இருக்கா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரு பாத்தீங்கன்னா எதுவுமே பெருசா எடுத்துக்காம, நான் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குற விஷயமா பூட்டானுக்கு வந்திருக்கேன், நீ வேணாங்க வா, இதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா அழகா கட் பண்ணிட்டு போறாரு. ஸோ இந்த பக்கம் அவரை வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி நிக்கிறாங்க. இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காரு போல. இந்த சேம் டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரஷர் தாங்க முடியாம மூச்சு விடுறதுக்கு கூட ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த அசிஸ்டன்ட் தான் பார்த்துட்டு, மேடம் மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நல்லா மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பண்றா. டே என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கதறிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவ அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது அவளோட மைண்ட் அப்பயாவது ரிலாக்ஸா இருக்குதான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அவளுக்கு எப்பயுமே அந்த சர்ஜரி பண்றது, அந்த சர்ஜரி பண்ற இடம், அப்புறம் நம்ம சாய்ஸ் சர்ஜரி பண்றத இவ படிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா தூரமா இருந்து பார்த்திருப்பா. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்குது. அதாவது நம்ம சாயை பத்தி அவளால நினைக்காம இருக்கவே முடியல. இதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட்டும், மேடம் நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்க, ஆனா மறுபடியும் கொலை பண்ற முயற்சியில மட்டும் இறங்கிறாதீங்க, அப்புறமேட்டு என்னால கஷ்டப்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பூட்டான் அப்படின்ற அந்த
இடத்த காட்டுறாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாய் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல தான் இருந்தாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சார் நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த அவார்டு வாங்குறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவரும் அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு அவருடைய ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம ஹீரோயினும் நம்ம அசிஸ்டன்ட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. மேடம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வேளை அவரை வெறிகொண்டு பாக்குறதுனால தான் கண்ணாடி போட்டிருக்கீங்களா என்ன, அதுவும் இல்லாம பாத்தீங்களா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பேர் புகழ் இருக்குன்ட்டு, தேவையில்லாத எதுவுமே பண்ணிடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவனுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல நீ அவனை பத்தியே மறுபடியும் என்கிட்ட பெருமையா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம்ல ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த சாய் வந்து ஒரு மிகப்பெரிய பிரெயின் சர்ஜியனா இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த பெரிய பிசினஸ் உமன் இச்சிடா இருக்கால அவளுடைய பையனை காப்பாற்றுற அளவுக்கு இவருக்குலாம் திறமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அங்க பாத்ரூம்ல இருந்தபடி நம்ம ஹீரோயினும் கேட்டிருப்பா. அப்புறம் அவ இங்க ஏதோ ரூம் எடுத்து தங்கியிருக்கா போல. அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இச்சிடாவோட பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின சில ஆர்டிகல் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவ இப்போ படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கா. என்னன்னா எதையாவது ஒரு விஷயம் சரி பண்ண முடியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா மனசு துள்ளும். அதுக்காக தான் இப்போ அந்த இச்சிடாவோட பையனை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா. ஏன்னா ஒரு பிரெயின் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஒரு கியூப்ஸ் மாதிரி தான். ஸோ அதோட கலர்ஸ் எல்லாத்தையுமே வரிசையா ஆர்டர் பண்றதுக்கு நம்ம மூளையெல்லாம் போட்டு பயங்கரமா பிச்சு போகல, அந்த மாதிரி தான் இந்த மூளையில சரி பண்ண முடியாம ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவளும் ஒரு மாதிரி தலையை போட்டு பிச்சுப்பா. அப்புறம் நைட்டு அந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஆனா இவளுக்கு தூக்கமே வரல, அப்படியே எழுந்து வெளியே வந்துட்டா. ஸோ யாரை பார்க்கறதுக்காக போறா அப்படின்னா அந்த இச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பத்தி பேசியிருப்பாங்கல்ல, ஒரு பெரிய பிசினஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக தான் போறா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போதே இவளை ஒரு டைம் மீட் பண்ணிருப்பா. நம்ம சாய் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால இவ தானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்ட பேசுறதுக்காக பாத்தீங்கன்னா இவளும் உள்ள விடுறா. அதுக்கப்புறம் அவ உள்ள வந்த உடனே அங்க ஒரு டிவி இருக்கும். அதுல வந்து ஒரு பென்ட்ரைவை சொருவி நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்ன ஒரு ஆபரேஷனை பாத்தீங்கன்னா பண்ணிருப்பா. அந்த ஆபரேஷனை தான் இப்போ வந்து இவ காட்டுறா. இங்க பாருங்க, உங்க பையனுக்கு பிரெயின்ல ஒரு டிசார்டர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஒரு டிசார்டர் தான் இதுக்கு முன்னாடி இன்னொரு பையனுக்கும் இருந்துச்சு. அதை வந்து நான் கஷ்டப்பட்டு எப்படி ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா என் மேல நம்பிக்கை வரும். நான் உங்க பையனுக்கு ஆபரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷன் வீடியோவை பார்க்க சொல்றா. ஸோ அந்த இச்சிடான்ற லேடியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதை பார்த்துட்டே இருக்கா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அந்த இடத்துல நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும், அப்புறம் சரக்கு இருக்கும், அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எடுத்து அவ பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது அந்த இச்சிடாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஆபரேஷன் நம்ம ஹீரோயின் எப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபுல்லா பார்த்து முடிக்கிறா. சரி ஓகே, எனக்கு உன் மேல கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது நம்பிக்கை இருக்கு, பட் இருந்தாலும் பதிலுக்கு உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ என்னோட பையனை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாத்தீங்கன்னா அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நாளைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போது இல்ல, அந்த ஃபங்க்ஷனையே நீங்க தான் நடத்த போறீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம சாய் வந்திருக்காப்புல, அவருக்கு நீங்க அந்த அவார்டை கொடுக்க கூடாது, அவரை நீங்க அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்குன்னா ரொம்ப காண்டாயிருது. ஏன்னா நம்ம சாய்க்கும் இந்த லேடிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு போல. அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவர் நிறைய பேருக்கு ஆபரேஷன் பண்ணி உயிரெல்லாம் காப்பாத்திருக்காரு, நீ என்ன அசால்ட்டா அவரை அவமானப்படுத்தணும்னு சொல்ற, என்னால பண்ண முடியாது, இங்க இருந்து நீ வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா துரத்தி விட்டுறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வெளியில் தான் இருப்பா. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு அந்த இச்சிடா லேடி கிட்ட பேசுறா. இந்த மாதிரி நான் சொன்ன ஆஃபரை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பற்றி கேட்கும்போது, ஹேய் ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, என்னால் அதை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீ நல்லா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் உன்னை நம்பி என் பையனெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் துரத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம சாய் அங்கே தான் இருப்பாரு. அவர்கிட்ட அவங்க சிரிச்செல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதை பார்த்து இவளுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வருது. உடனே அங்கேருந்து கோவத்தோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சாயோட அசிஸ்டண்ட்டும் பாத்தீங்கன்னா கூட தான் போயிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் போறத வர அவன் பாத்துறான். அதான் அந்த காலேஜ் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் தான். இவ இதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட எதுக்குன்னு சொல்லி கேட்கறதுக்காக நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, ஏதாவது பிரச்சனை பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவ கையை உதறி விட்டுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போயிடுறா. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஆலன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம டாக்டர் சாய் இருக்காருல்ல, அவருடைய இன்னொரு ஜூனியர் டாக்டர் போல இவன். நம்ம டாக்டர் சாய் ட்ரைனிங் கொடுத்த ஒரு பையன் இவன். ஸோ இப்போ இவங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஆல்ரெடி நம்ம டாக்டர் சாய் அனுப்பியிருப்பாரு. அதாவது நம்ம ஹீரோயின் பண்ண ஒரு ஆபரேஷனோட வீடியோ தான் போல. ஸோ அதை வந்து இவன் பார்த்துட்டே இருக்கான், ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கான். இப்போ நம்ம டாக்டர் சாய் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆபரேஷன் வீடியோலாம் பாத்தியாடா, நீ தாண்டா எனக்கு அந்த ஆபரேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டாக்டர் எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்கு, இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆபரேஷனாக இருக்கும் போல, அதுவும் நான் உங்களுக்கு பண்ணுறதா இருக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, டேய் அதை பற்றிலாம் பயப்படாத, கொஞ்சம் நல்லா பாரு, கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணுறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஏன்னா இவன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கான். ஸோ கட் பண்ணா அடுத்த சீன்
சீனில் ஒரு பார்ட்டியை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த அவார்டு நடக்கிற ஃபங்க்ஷன் நாளைக்கு தான் நடக்கும் போல. இன்னைக்கு இவங்க எல்லாருமே இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சேம் டைமில் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம சாயை ஏதாவது ஒன்று பண்ணி பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தால, ஸோ அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா. இந்த நேரத்தில் நம்ம சாய் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இச்சிடா லேடி வந்து பேசுகிறா. சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஜூனியர் பொண்ணு ஒருத்தி இருந்தால, அவ கூட ரொம்ப நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவ ஏன் இப்போ ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்து பேசினது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மறைச்சு தான் நம்ம சாய் கிட்ட கேட்குறா. இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய திமிருத்தனத்தினால தான் இப்போ அவள் ஒரு டாக்டரா இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் டாக்டர் அவள் நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது, அவள் ஆப்ரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணுவா. அவளை மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு பர்சனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, என்னை விட பயங்கரமாக பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இவரே அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துக்கு போயிட்டு டேரெக்டாக அவளே கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீ தான் என்னோட பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படின்னா நான் சொன்ன டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரைவேட் ஜெட்டில் வித் பாஸ்போர்ட்டோட நம்ம ஹீரோயினையும் அதுக்கப்புறம் அவளுடைய அசிஸ்டண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட ஜாலியாக வந்துட்டு இருக்கா. இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம டாக்டர் சாய் அங்கே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறா. ஸோ அந்த நேரத்தில் அந்த இச்சிடா லேடி மறுபடியும் கேட்குறா, என்னாலும் சரி என் பையனை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருப்பான்ல, டாக்டர் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். ஸோ அப்படியே வெறித்தனமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே அவள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் பயங்கரமாக தெறிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் பண்ணாலே ரத்தம்லாம் பயங்கரமாக தெரிக்கும். பட் இது வந்து ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து பார்த்துட்டு அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வராங்க. அவங்களால பேச முடியல, ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம டாக்டர் சாயோட கேட்டகரி வருது, நியூரோ சர்ஜரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு அந்த இச்சிடா லேடி அங்கே வந்து அந்த அவார்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நமக்கு கொடுக்க வேண்டிய அவார்டை வேற யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாய்க்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணுது. சுற்றியும் முற்றியும் பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா, ஒரு மாதிரி மாசா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கு ஆப்ரேஷனை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டா போல. அந்த ரத்தம்லாம் தெரிச்சிருந்தா கூட அவள் வந்து நீட்டாக அதை பண்ணிட்டா. அதனால தான் நம்ம சாய்க்கு வர வேண்டிய அவார்டையும் அந்த இச்சிடா லேடி வேற ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஒரு மாதிரி துள்ளி குதிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா. எப்படியோ அவனை பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அங்கே வந்து, மேடம் உங்கள் பேர் தானே சியோக், நீங்கள் தானே என்னோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. யார் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நான் காங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பான்ல, நம்ம சாயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நம்ம சாய் ஆப்ரேஷன் பண்றதா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உள்ள புகுந்து சாயோட கையெல்லாம் கட் பண்ணி விட்டு அவ அந்த காங்கன்றவருக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ நல்லபடியாக பண்ணி முடிச்சிருப்பா. பட் இருந்தாலும் இப்போ என்னோட அப்பாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட அப்பா நல்லா தான் மேடம் இருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவர் கியூர் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாரு. பட் கொஞ்ச நாள்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் காணாம போயிட்டாரு மேடம். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் உனக்கு ரொம்ப பாரமா இருக்கேன்டா, அதனால நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ல வச்சு நம்ம ஹீரோயின்கிட்ட அவன் சொல்லிடுறான். ஸோ இது மூலமா அவளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருவேளை அந்த காங்கு காணாம போனதுக்கும் டாக்டர் சாய்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காங்கு மேல அவருக்கு தான் ஏதோ ஒரு வன்மம் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல கூட அவனை கொலை பண்ணிடுவோமோன்ற மாதிரி அவர் நினைச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் சாயும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் இருக்காரு. என்னன்னா அவருக்கு தான் அவார்டு கிடைக்கல. ஸோ அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா அது கங்க்ராச் பண்ற விதமா நிறைய பேர் பூங்கொத்துலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அசிஸ்டன்ட் எடுத்துட்டு போக சொல்லிடுறான். ஏன்னா அவருக்கு தான் அவார்டு கிடைக்கல. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தங்க கால் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன்ல, நம்ம டாக்டர் சாய்க்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் கூட ஒரு டைம் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பார்ல, இந்த மாதிரி அந்த இல்லீகலா ஆப்ரேஷன் பண்ணி ஆர்கன்லாம் எடுக்கிறது யாருன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல லீன் சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வந்து அதை பத்தி விசாரிச்சிருப்பார்ல, அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஒன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, அந்த இல்லீகலான ஆப்ரேஷன் எல்லாமே நடக்கிற இடம் எதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்க அங்கே தான் போயிட்டு இருக்கோம், நீயும் அங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இதை பத்தி அவர் யோசிச்சுட்டு பாத்தீங்கன்னா வெளியில ஒரு கடற்கரை ஓரமா போயிட்டு தம் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் அவர் ஒரு ஃபிளாஷ்பேக்கையும் நினைக்கிறாரு.
என்னன்னா ஆக்சுவலாக அந்த இச்சிடா லேடி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆப்ரேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம சாய் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சார் அந்த பொண்ணு என்னை பிளாக்மெயில் பண்ணுறா, நான் உங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்காம இருந்தால் மட்டும்தான் அவன் என் பையனுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம, பரவாயில்ல எனக்கு அவார்டு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அவகிட்டயே உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஏன்னா அவன் நல்லா பண்ணுவா அப்படின்ற மாதிரி இவர் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டே பண்ணியிருப்பாரு, நீங்கள் அவகிட்டயே ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி அவர் தம் அடிச்சுக்கிட்டே இந்த கடற்கரையோரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினும் வரா. பார்த்தீங்கல்ல நான் எப்படி உங்களுக்கு அந்த அவார்டு கிடைக்காம பண்ணேன், சரி சரி நீ இப்படி பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஏதோ நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது அவ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கேட்குறா. சரி எங்க அப்படியே பறக்குறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த காங்கோட பையனை நான் இன்னைக்கு மீட் பண்ணேன், அதான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கூட நான் ஆப்ரேஷன் பண்ணல காலேஜ் படிக்கும்போது, அந்த காங்கோட பையனை தான் நான் இன்னைக்கு பார்த்தேன், அவன் என்ன ஏதோ அவங்க அப்பா ஏதோ ஓடி போயிட்டான்ற மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லையே, ஒருவேளை நீங்க கொலை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பேஷண்ட்டை நான் காப்பாத்திட்டேன்ல, அதனால தான் மறுபடியும் அவனை ஏதாவது கொலை பண்ணிட்டீங்களா என்ன அந்த காங்க, ஏன்னா நீங்க ஆப்ரேஷன் பண்ற அந்த டைம்ல கூட நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு அந்த காங்க மேல ஏதோ ஒரு பகை இருக்கு, அதனால தான் நீங்க அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு மாதிரி பதற்றத்தில் இருந்தீங்க, ஏன்னா அவனை கொன்றுவீங்களோ ஆப்ரேஷனுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அது எதுக்குமே ஆன்சர் பண்ணாம அப்படியே அங்கிருந்து போயிடுறான். கார்ல ஏறி அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்கல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்க. ஸோ அது வேற எந்த ஸ்பாட்டுமே கிடையாது, ஸ்டார்டிங்ல ஒரு கேங்ஸ்டருக்கு நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான்ல, அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் மற்ற இல்லீகலான ஆப்ரேஷன்ஸும் பண்ணியிருப்பா போல, அதாவது அந்த இல்லீகலான ஆர்கன்ஸை திருடுற வேலையில். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம டாக்டர் சாயும் போறாரு, மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில ஏதோ ஒரு டெட் பாடியை புதைச்சு வச்சிருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஸோ அதை தோண்டி பார்க்குறாங்க, அங்கே ஒரு டெட் பாடியும் இருக்கு, அப்படியே கவர் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாருமே கிடையாது, அங்கே ஒரு நர்ஸ் இருந்திருப்பாள்ல, அதான் நம்ம ஹீரோயினுக்கு கூட அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நம்ம ஹீரோயினோட பர்சனல் லைஃப்பை பற்றி கிளறிட்டே இருந்தால, அவளுக்கு கூட ஒரு மயக்க மருந்தை ஊற்றி நம்ம ஹீரோயின் அப்படியே முடிச்சு கட்டியிருப்பா. ஸோ அவளுடைய டெட் பாடி தான் இங்கே இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க, நம்ம சாய் கூட. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.